மாடி தோட்டத்தில் இன்னைக்கு நாம ஒரு அறுவடை பண்ணலாங்க. நாற்றுகளா வாங்கி நடவு பண்ண கத்திரிக்காய் இது. இது வந்து சின்னதுலயே முத்துது, அதனால நம்ம அறுவடை பண்றோம். மழை பெஞ்சு சத்துக்கள் கிடைச்சதுன்னா நல்லா பெருசு பெருசா காய்க்கும். இது ரெண்டு சின்னதா இருக்கா, இது வந்து பெருசா இருக்கு. இங்க பாருங்க, பெருசு பெருசா இருக்கு. இது இன்னொரு க்ரோ பேக்ல இருக்கு பாருங்க கத்திரிக்காய். கத்திரிக்காய் பூ வச்சு பிஞ்சு பிடிக்குது பாத்தீங்களா? அப்ப வந்து நம்ம அந்த இலைகளுக்கு நடுவே இந்த தக்காளியில வர மாதிரி சக்கர் சூரம் அதை கட் பண்ணாதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு பெரிய கத்திரிக்காயாவது கிடைக்கும். சின்னதுலேயே முத்தி போயிடும் கத்திரிக்காய் தான் விட்டுட்டேன். இந்த காராமணியையும் எப்பயோ அறுவடை பண்ணியிருக்கணும். விட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய காராமணி, காதில் வச்சா நல்லா கம்மல் மாதிரி அழகாக இருக்குல்ல. முத்தனை கத்திரிக்காயை வச்சுக்கலாம். காராமணி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. புதினா தான் நான் வந்து வீட்லேயே மாவு அரைச்சிருக்கேன். ஸோ புதினா சட்னி செய்யலான்னு ஒரு ஐடியா. ஒன்றுமே இருக்காத மாதிரி தான் தெரியும், ஆனால் அடியில் போக போக புதையல் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான புதினா வச்சு க்ரீன் சட்னி செஞ்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு வைக்கலாம் பசங்களுக்கு.